Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடாயில பட்டர் போட்டுருக்கேன். பட்டர் கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். பாருங்க பன்னீரை வந்து கியூப்ஸா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 3 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் ஆனியன் 3 அரைச்சு வச்சிருக்கேன். இது என்ன அப்படின்னா கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் கசகசா போட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில ஊற வச்சு அரைச்சு வச்சிருக்கேன். பாருங்க 3 ஐட்டமுமே அரைச்சிருக்கு. லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கு. இந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம மீதியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டர் ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியன் 4 ஆட் ஆகிருக்கு. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன் ப்ரௌன் ஆகுனா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் ஆனியனை மறைச்சி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சுற்றி இருக்குது போட்ட வெங்காயம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் மிக்ஸ் பண்ணோன்னா பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். அது ரொம்ப வணங்கணும்னு இல்லை, பச்சை வாசம் போனால் போதும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வணங்குறதுக்காக. நம்ம சர்வ் பண்ணுற டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம அந்த டிஷ் ரெடியானதுக்கப்புறம் ஊற்றுறதுக்கு. நல்லா கொதிக்குது. இந்த டைத்தில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் மிளகாத்தூள் நாங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம நார்மல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலா உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் முதல்ல ஜீரகம் தாளிக்க போட்டதுனால ஆட் பண்ணல, இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் கீரி போடுறோம். இது ஒரு ஃப்ளேவர். பாருங்கள் எல்லாம் நல்லா ஆட் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் வந்து அப்படியே தான் கட் பண்ணி போடுறோம். செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் லிக்விட் கம்மியாக ஆட் பண்ணி செமி கிரேவியாக வச்சுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படிங்கிறதுனால லிக்விடாக வச்சுருக்கோம். முந்திரியும் கசகசாவும் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணுறோம். இனி நம்மளுக்கு என்ன அதாவது எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் க்ரீம் ஊற்றிக்கலாம். இறக்கும் போது வேணால் க்ரீமு அப்படி இல்லைன்னா க்ரீம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் க்ரீமுக்கு பதிலாக க்ரீம் இல்லை அப்படின்னா பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். அப்புறம் பால். க்ரீம் இருந்தால் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் க்ரீம் இருந்துச்சுன்னா. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா. இப்போ பாருங்கள் நம்ம அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா. சப்பாத்தி நான் பூரி இல்லை வந்து ஃப்ரைட் ரைஸு பிரியாணி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இது சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு. அப்படி தானே அத்வி? பன்னீர் பட்டர் மசாலா. Thank you. Bye bye.